வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி காலையில் தான் இந்த நியூஸ் பார்த்தேன். பரவாயில்ல. அதாவது நம்மளுடைய முதல்வர் பார்த்திங்கன்னா ஒரு பதவியேற்று ஒரு 2 நாள்லேயே நல்ல செயல்பாடு, நல்ல செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது பள்ளிக்கூடம் எங்கெங்கே இருக்குது, காலேஜு, இந்த கோவில், இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பெல்லாம் மூடணும். கிட்டத்தட்ட ஒரு 717 ஒயின் ஷாப் மூடுறதா தகவல் கொடுத்துருக்குறாங்க. டாஸ்மாக் கடையிலலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகமான ஒரு பிரச்சனையாக தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தளபதிக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றம் இப்போ முன்னோக்கி போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 717 ஒயின் ஷாப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு செயல்பாடு. ஏன் அப்படின்னா இந்த ஒயின் ஷாப்பில் தான் தமிழ்நாடே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பெல்லாம் நம்ம மூடணும்னா எந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய முதல்வர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மக்களுக்காக நம்ம வந்திருக்கிறோம், மக்களுக்காக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுருக்காரு. இது ரொம்ப ஒரு வியப்பாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மேலும் மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தளபதி நிறையா விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. நானும் எதிர்பார்த்துட்ருக்குறேன். நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். தேங்க்யூ.